இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். 2-3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் கூப்பிட்டது இந்த படம் தான். ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ்காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்கள்லாம். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாகவே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும். அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான், உருவாக்கினது தான் ஒரு படம். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் லெனின் சாருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு ஆல்பம் தான் பண்ணோம். அந்த ஆல்பம்லேயே அவர் சினிமா கற்றுக்கிட்டார் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும், நிறைய விஷயம் அவர் வந்து கட்டுப்பாடாக வச்சுருந்தாரு. அதில் சாங்ஸு ஒன்று இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் கட்டி பிடிக்க மாட்டார் யாரையும், ஆனால் கம்பல் பண்ணி கட்டி பிடிக்க வச்சுருக்கோம். ஆமாம், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. மேம் அவர் மாட்டம் தான் சொன்னார், நான் தான் கட்டி பிடிக்க வச்சேன், அதனால் திட்டாதீங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படத்தை. மெயினாக நான் டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேரக்டர் வந்து ஒரு 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 கட்டுப்பாடோட இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் இருக்குது மாஸ்டர், இதுதான் பண்ணும், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இவர் பின்னாடி ஒரு பெரிய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐ வாண்ட் கிவ் அ பிக் அப்ளாக்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஓடி 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 உழைப்பாங்க. ஒன்று இல்லைன்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் கேமராமேன் டீம், எந்த இடத்துல நீங்கள் கேமரா வைக்க சொன்னாலும் சதீஷ் சார் இங்கே இல்லை. பட் சதீஷ் சார் வந்து அவ்வளோ நல்லா வந்து அவர் கொஞ்சம் ஃபிட்டு அப்படி இருப்பார். அதனால் அவரால் எங்கே ஏற சொன்னாலும் ஏறிடுவார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ண மாட்டார். ஸோ சதீஷ் சாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடை கண்டிப்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து ஆடியோ ரிலீஸ் அப்படிங்கிறதுனால இசையமைப்பாளரை பாராட்டி தரணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. அதேமாதிரி இந்த கோரியோகிராஃபி பாட்டுக்கு பண்ணி இந்த விஜய் அவர்கள் வந்து ராஜு மாஸ்டரோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். ஸ்ரீதர் ரைட்டு, ஓகே, எனக்கு அடையாளம் தெரியல. துட்டு சாங்லாம் ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க. ரைட் ரைட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனுமே கேமராமேனோட ஒர்க்கு நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். ஸோ ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து செட் ஆகணும். பட் அந்த டீம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நடிகராக வந்து ஒரு முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல லெனின் அவர்கள் பண்ணியிருந்த விஷயம். பட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிறப்ப அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரெக்டாக போயிட்டு ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதாசிரியர் தேடி ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லெனின் வந்து போகக்கூடிய உயரம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தில். அது உங்களுடைய முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வளர்ந்து வரும் நல்ல ஒரு நடிகராக உங்களுடைய எல்லாமே தெரியுது. வாழ்த்துக்கள். கதாசிரியர் எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு இயக்குனரையும் செலக்ட் பண்ணி அவர் கையிலையும் அந்த பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுட்டு கதாசிரியர் செலக்ட் பண்ண கதை வந்துச்சு நம்மளே பண்ணிடலான்னு இல்லாமல் அங்கேயும் ஒரு கேப் விட்டு ஒரு நல்ல ஒரு இயக்குனரை செலக்ட் பண்ணி ஸோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்தந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி இருந்து தன்னுடைய பார்ட்டை மாத்திரம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிற விஷயங்கிறது வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்த பிறகு ரொம்ப ஒரு கிறுக்குத்தனம் வந்துடும். ஏதாவது நம்ம உள்ளே போகலாம், நம்ம பண்ணலாம், டைரக்ஷன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏதாவது ஒன்று தோணும் நமக்கு. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக, ஏன்னா அது அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த திரையில் வந்து அவரால் வந்து அவ்வளோ அழகாக ஈஸியாக தன்னோட அந்த கதாபாத்திரமாக மாறி இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அவரை வச்சு. ஸோ அதனால் அந்த விஷயம் எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும்போது தான் வந்து அந்த ஒரு கேரக்டராக அதில் வந்து நம்மளால் பரிணமிக்க முடியும். அது ரொம்ப சிறப்பாக வந்து லெனின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இயக்குனரும் நல்லா அழகாக அதை உள்வாங்கி அதை பண்ணியிருக்காங்க. கதாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படத்தோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் டீ குடிச்சிருப்பீங்க. அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது. அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ. அதே போல் தமிழ் திரையுலகில்
ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த 2 மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. நான் ஷூட்டிங்கில் பார்த்தா எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்டாலாம் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயினெல்லாம் பண்ணல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இவர் ஆர்வி உதயகுமாரோட உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடும் பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யாரெல்லாம் இருந்தாங்க, ஹீரோயின் யார், ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார், ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார். மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேர்கள் தெரியும், முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம். ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம். அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு அனுபவம். இந்த அனுபவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் ஒரு திரைப்படமே வெளியே வருது. அதை யாரை நம்பி? நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி. ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடித்த படங்களை பார்த்துட்டே இருப்பான். அவருக்கு ஒவ்வொரு அனுபவம். அந்த அனுபவங்களில் நான் பார்த்ததுலேயே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறத சிறந்த படம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு. வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதல் ஆள் இவர் தான், லெனின் தான். ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் 4-6 மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன். நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன். வேறு அவங்க வந்து 3:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நேரம் சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் அமையாது. இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம் 4லேருந்து 5 மணி வரைக்கும், 4-6லேருந்து 5-6 மணி வரைக்கும் சனி வரை. எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்கிறவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது, ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறதே சனி பகவான் தான். அந்த சனி பகவானும் சுக்கிரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம், கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கிரன். இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்கள், சுக்கிரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும். கலைத்துறையை நான் சினிமா மட்டும் சொல்ல, எல்லாமே ஓவியம், ஒரு சமையல் வேலை, எல்லாமே கலைகள் தான். இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கிரன். அந்த சுக்கிர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜையை ஆரம்பிங்க, ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க. இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு. முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபி பண்ண விஜய் மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த 2 சாங்குமே. இப்போது பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சாங் மெலோடியான சாங்கும் சரி, ஃபஸ்ட்டு ஹீரோயின் லெனின் பயங்கர கெத்தாக மாசாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் அடுத்த படத்தில் மாசாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது விஷயம் வாஸ்மின், நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன். ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி, ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு ரைட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க. ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்னதில்ல, இப்போது முத்து சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க டாக்டரும் அந்த ரீல்ஸ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி, ஏன்னா அந்த படத்து பிரகாரம் அவர் வந்து ஒரு மூடியாக அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காமல் இருக்குது. அதை நாங்கள் ரீல் பண்ணி அதை நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸாக நாங்கள் பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனாக செய்ய போகிறோம். இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்குது. சரி, ஒரு சின்ன சஜஷன், ஒரு இதுவாக, ஏன்னா நாங்கள் வந்து ரீல் பண்ணும்போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்கள் ரீல் பண்ணோம். நானும் டாக்டரும் ஆல்ரெடி இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டூ க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதை உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் டேக் பண்ணி கொலாப் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா
இது இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா லெனின் வந்து ஒரு ஏன்னா எப்படி ஒரு படம் இப்படி வரணுமோ அதை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே தெரியுது. ஸோ தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு. கைலாஷ் அந்த மியூசிக் 2 சாங்குமே வந்து அது அவர் மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன், அடிப்பொலி, எல்லா பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. தமிழும் இது டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி, எக்ஸ்ட்ரீம் ஃபோக், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள். தென் வினோத், லெனின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். படத்தில் வரவங்கள நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்மா.